அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஷமாயிலு திர்மிதி பாடத்துடைய 22வது தொடரில் இருக்கிறோம். இன்றைய பாடம் பாபு மாஜா ஃபி அக்லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சாப்பிட்டார்கள், சாப்பிட்ட முறை எவ்வாறு என்பதைத்தான் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்துக்கு கீழால் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 5 ரிவாயத்துகளை கொண்டு வராங்க. கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய சாப்பிடக்கூடிய முறை எவ்வாறு என்று நாங்கள் அறிந்து நாங்களும் இந்த சுன்னாவை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்று சொன்னால் இந்த காலத்தில் இந்த சுன்னாக்களை, இந்த வழிமுறையை யாரும் எடுத்து நடக்காமல் இருக்கிறார்கள். எடுத்து நடப்பவர்களோ மிக மிக குறைவு என்று தான் சொல்ல முடியும். முதலாவது ரிவாயத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யல்அகு அஸாபிஅஹு ஸலாஸன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு முடித்து விட்டால் தன்னுடைய விரல்களை 3 முறை சூப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். இது நபி அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு வழிமுறை. இதை நாங்கள் செய்வதற்கு முயற்சி செய்வோம். இந்த சுன்னா இன்று அப்படியே மக்களுக்கு மத்தியில் இல்லாமலாகிவிட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கையால் சாப்பிடுவதையே சிலர் அருவருப்பாக கருதக்கூடிய காலம். வெஸ்டர்ன் என்ற பெயரில் கையால் சாப்பிடுவதை விட்டுவிட்டு ஸ்பூன் கேரஃபின் மூலமாக இவர்கள் சாப்பிடுகிறார்கள். முக்கியமான 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவதாக இருந்தாலும் சரி, ரெஸ்டாரண்ட்க்கு போவதாக இருந்தாலும் சரி, அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒரு ஸ்பூனையும் ஒரு சிறிய கத்தியையும் கேரஃபையும் வைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய சுன்னத் அப்படியே மங்கி போகக்கூடிய காலம். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி. என்னுடைய உம்மத்திலே குழப்பங்கள் ஏற்படும் பொழுது, என்னுடைய சுன்னத்துகள் மங்கி போகக்கூடிய காலத்தில் யார் என்னுடைய ஒரு சுன்னாவை, ஒரு வழிமுறையை பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ அவருக்கு 100 சுஹதாக்கள், உயிர் தியாகிகளுடைய நன்மை எழுதப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த காலத்தில் தான் வாழ்கிறோம் அருமையானவர்களே. இந்த ஃபஸாதி உம்மத்தி, என்னுடைய உம்மத் ஃபஸாதிலே, குழப்பத்திலே இருக்கக்கூடிய காலம் என்றார்கள். அது இந்த காலம் தான் அருமையானவர்களே. அந்த நாள் என்ன நடக்குது? நபி அவர்களுடைய சுன்னா அப்படியே படிப்படியாக இல்லாமலாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இது வெஸ்டர்ன் என்ற பெயரில் யூரோப்பிலே இருந்தாலும் சரி, அது தற்பொழுது ஏசியா, குறிப்பாக அரபு நாடுகளுக்கு மத்தியிலும் இந்த வெஸ்டர்ன் என்பது ஊடுருவி அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த ஊரிலே வசிக்கக்கூடியவர்களும் இந்த சுன்னாவை விட்டு அவர்கள் வெஸ்டர்னுக்கு மாறக்கூடிய காலத்தை நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஆகவே நபி அவர்களுடைய முக்கியமான ஒரு சுன்னா, முடியுமான அளவு நாங்கள் இந்த சுன்னாவை பின்பற்ற வேண்டும். அடுத்த ரிவாயத் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அக்கல தஆமன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாடை சாப்பிட்டால் லைக அஸாபிஅஹு அஸ்ஸலாஸ், தன்னுடைய 3 விரல்களை சூப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பிரதானமான உணவாக இருந்தது ஹுப்ஸ், அதாவது ரொட்டி தான் அருமையானவர்களே. பின்னால் அடுத்த பாடம் வரும், நபி அவர்கள் எப்படியாப்பட்ட ரொட்டியை சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்று. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடை சாப்பிடும் பொழுது 3 விரல்களில் தான் சாப்பிட்டிருக்கிறார்கள். 5 விரல்களில் சாப்பிட்டது மிக மிக குறைவு அருமையானவர்களே. இன்றைய காலத்தில் எங்களுடைய பிரதானமான உணவு எது என்று பார்த்தால் சோறு தான் அருமையானவர்களே. அரிசி, சோறு தான். இதை நாங்கள் சாப்பிடும் பொழுது 5 விரல்களால் சாப்பிடுகிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்ன? நபி அவர்கள் அந்த சாப்பாடை சாப்பிடும் பொழுது 3 விரல்களால் சாப்பிட்டிருக்கிறார்கள். இந்த காலத்தில் உணவருந்துவது, அதாவது சோறு சாப்பிடுவது 3 விரலில் என்பது சிலருக்கு கஷ்டமாக இருக்கலாம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பத்தில் நபி அவர்களுடைய சுன்னாவை நிறைவேற்றுகிறேன் என்ற பெயரில் 3 விரல்களால் ஒரு 3 கவளமாவது சாப்பிட்டு விட்டு அதற்கு பிறகு 5 விரல்களில் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அருமையானவர்களை. இது ஒரு எளிய வழிமுறையாக நான் உங்களுக்கு கூறுகிறேன். அப்படி செய்வதனால் நபி அவர்களுடைய அந்த சுன்னாவை பின்பற்றிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அந்த நன்மையை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அடுத்த ரிவாயத் ஹஜ்ரத் அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா அன ஃபலா ஆகுலு முத்தகியான், நானுமோ சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டேன் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது சாய்ந்து கொண்டு சாப்பிடுவது என்பது சிறந்த ஒரு பழக்கம் கிடையாது. இன்றைய காலத்தில் அறிவியல் கூட இதை நிரூபித்திருக்கிறது. சாய்ந்து கொண்டு சாப்பிடுவதனால ஒழுங்காக அந்த சாப்பாடு செமிப்பாடு அடையாது என்பதாக தற்கால அறிவியல் இதை நிரூபித்து காட்டியிருக்கிறது. இதை 1400 வருடங்களுக்கு முன்னாலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டிவிட்டார்கள் அருமையானவர்களே.
நாங்கள் சாப்பிடும் பொழுது ஒழுங்கான முறையில் அமர்ந்து நாங்கள் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டால்தான் எங்களுடைய சாப்பாட்டு செமிப்பாழடையும் ஜீரணமடையும். அப்படி இல்லாமல் சாய்ந்து கொண்டோ அல்லது படுத்துக்கொண்டோ சாப்பிடுவதனால் அந்த சாப்பாடு ஒழுங்கான முறையில் அந்த இறைப்பையை நோக்கி செல்லாது. சில சந்தர்ப்பங்களில் அவருக்கு பொறை ஏறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டேன். ஏன்? நபி அவர்கள் சொன்னால் அதிலே 1000க்கு மேற்பட்ட உள்கருத்துக்கள் இருக்கும். எனவே இதை நாங்கள் விளங்கி இந்த சுன்னாவையும் இன்றிலிருந்து அமுல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த ரிவாயத் ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தான் வருது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்குலு பி அஸாபிஹி அஸ்ஸலாஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 3 விரல்களின் மூலம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதே போல வயல் அக்குஹுன்ன சாப்பிட்டு விட்டு அந்த 3 விரல்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக ரிவாயத் செய்றாங்க. அடுத்த ரிவாயத் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி தம்ரீன். ஒரு தடவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேரித்தம் பழம் கொண்டு வரப்பட்டது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த சந்தர்ப்பத்தில் ஃபரஐதுஹு யக்குலு, நபி அவர்கள் அந்த பேரித்த பழத்தை சாப்பிடுவதை நான் கண்ணால பார்த்தேன். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? வஹுவ முக்இம் மினல் ஜூ, பசியின் காரணமாக, பசி கொடுமையின் காரணமாக நபி அவர்கள் அப்படியே ஒரு விடயத்தின் மீது சாய்ந்து இருந்தார்கள். உடனே அந்த நேரத்தில் அந்த ஈச்சப்பழம் வந்தது. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்து சாப்பிட்டார்கள் என்று ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்றாங்க. அருமையானவர்களே, ஈருலக தலைவர், சன்மார்க்க போதகர், சர்தாரே து ஆலம், தாஜுல் மதீனா, ரஹ்மத்துல் ஆலமீன், 200 கோடி மக்களுடைய இதய துடிப்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈருலக தலைவருடைய நிலை இவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் நினைத்திருந்தால் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க முடியும்? அல்லாஹ் கூறினான், உஹது மலையை தங்கமாக்கி தரவா என்று அல்லாஹ் கேட்டான். நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு எளிமை தான் விருப்பம் யா அல்லாஹ், நான் எளிமையை விரும்புகிறேன் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையை விரும்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை ஏழையாக வாழவை, வ அமித்னி மிஸ்கீனா, என்னை ஏழையாகவே மரணிக்கச் செய், வஹ்ஷுர்னி ஃபி ஸும்ரத்தில் மசாகீன், ஏழைகளுடைய கூட்டத்தில் நாளை மறுமையுடைய நாளிலே என்னை ஒன்று திரட்டு யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையை விரும்பியிருக்கிறார்கள். ஆக ஈருலக தலைவருடைய நிலை எவ்வாறு இருந்தது என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மிகவும் பட்னியுடன் இருப்பார்கள். அடுத்த பாடத்தில் வரும் கண்ணியமானவர்களே, இமாம் மஸ்ரூக் பின் அஜ்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சென்றிருந்தேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முக்கியமான மாணவர் தான் மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த நேரத்தில் எனக்காக வேண்டி சாப்பாட்டை வரவழைத்தார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என்ன தெரியுமா? நான் எப்பொழுதெல்லாம் வயிறு நிரம்பும் அளவுக்கு சாப்பிடுவேனோ அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் நாம் அழுது விடுவேன் என்று சொன்னார்கள். உடனே நான் லிமதாக்க, ஏன் நீங்கள் இவ்வாறு அழுகிறீர்கள்? சாப்பாடு தான் இருக்கிறதே, நீங்கள் வயிறு நிரம்பும் அளவுக்கு சாப்பிடுகிறீர்களே, அப்படி இருக்க ஏன் நீங்கள் அழ வேண்டும் என்று கேட்டதற்கு ஆயிஷா நாயகி சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் சந்தர்ப்பம் எனக்கு ஞாபகம் வந்துவிடும். அந்த சந்தர்ப்பங்கள்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால், வல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது ஒரு நாளில் 2 தடவை கூட ரொட்டியும் இறைச்சியையும் சேர்த்து சாப்பிட்டு வயிறு நிரம்பியதாக சரித்திரம் கிடையாது. இதை நினைத்து தான் நான் வயிறு நிரம்பும் பொழுதெல்லாம் அழுவேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. நபி அவர்கள் ஒரு நாளில் பூர்த்தியாக முழுமையாக இறைச்சி கறியோடு சேர்த்து ரொட்டியை 2 தடவை கூட வயிறு நிரம்பும் அளவுக்கு சாப்பிட்டது கிடையாது. அவர்களுடைய சாப்பாடு அரை குறையாகத்தான் இருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. இந்த அளவுக்கு எளிமையாக வாழ்ந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த ஷமாயிலை கட்டாயம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை அணுவணுவாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.